எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வசிய வேலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு புரிய மாட்டுது வசியனா என்ன, மோகனம் என்ன புரிய மாட்டுது. வசியம்னா பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வசியமா தான் ஆகுவாங்க, ஆனா தேடி எல்லாம் வரமாட்டாங்க. வசிய வேலை பாத்தீங்கன்னா இப்ப 2 பேரும் பேசிருப்பாங்க, பழகிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வசிய வேலை பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான். வசிய வேலை பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருப்பாங்க. உங்க ஞாபகங்கள் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரணும், அவங்க உங்ககிட்ட பேசணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இதுல வராது. மோகன பூஜை பண்ணா மட்டும்தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க. காம எண்ணத்தோட, காம ஆசைகளோட, காம இச்சையோட அவங்க உங்ககிட்ட வருவாங்க. உங்களை பார்க்கணும், வைக்கணும்ன்ற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மோகன பூஜையில தான் வரும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மோகன பூஜை பண்ணணுமா, வசிய பூஜை பண்ணணுமான்னு பார்த்துதான் பண்ணணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது தெரியாம பண்ணிட்டு தான் பைசாவை மத்த இடத்துல இழந்துட்டு எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு வெளியே போய் சேர்க்கறதுக்கு அந்த வசி வேலை மட்டுமே பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்ட்டு சொன்னாரு. வசி வேலைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் ஆகாது. அதுக்குண்டான படையல் அந்த மாதிரி எல்லாம் கூட வராது. செலவுகள் இருக்குது வசி வேலைக்கு, அதுக்குன்னு செலவே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இவ்வளவு ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நாங்க உங்களுக்கு வசிய வேலை செஞ்சு கொடுக்கறோம்னா பார்த்து செய்வோம். மோகன பூஜை பண்ணணுமா, வசிய பூஜை பண்ணணுமான்னு பார்த்துதான் உங்களுக்கு நாங்க பண்ணுவோம். இல்ல ஒரே வீட்டுல நீங்க பிரச்சனையா இருக்கீங்களா, இல்ல வேற வீட்டுல பிரச்சனையில இருக்கீங்க, வேற இடத்துல இருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கான்னு பார்த்துதான் உங்களுக்கு எந்த பூஜை செட் ஆகுன்றது நாங்க பார்த்துதான் பண்ணுவோம். எல்லாமே பார்த்துட்டு நாங்க எங்க தெய்வத்திட்ட உத்தரவு கேட்டுதான் அந்தபடிதான் நாங்க செய்வோம். இப்ப அப்படி இருக்கும்போது நாங்க உங்களுக்கு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் நாங்க கொடுப்போம். நீங்க கையில வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள், மற்ற எல்லா விஷயமும் நாங்களே ரெடி பண்ணி நாங்க உங்ககிட்ட கொடுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க உத்தரவு கேட்டுட்டு எத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு நடக்கும்ன்ற வரைக்குமே நாங்க கேட்டுட்டுதான் செஞ்சே கொடுப்போம் உங்களுக்கு. நாங்க அத நீங்க நல்லபடியா பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பூஜை பண்ணிட்டோம், நீங்க விரதம் எடுக்கணும், பூஜை பண்ணணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுல நாங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணுமான்னு அப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இதுல கிடையாது. நீங்க தாராளமா இருக்கலாம். அவங்களே உங்களை தேடி வருவாங்க. தன்னால உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தாலுமே உங்களை தன்னால அவங்களே தேடி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி வந்துதான் நாங்க உங்களுக்கு பூஜை பண்ணி எல்லாமே நாங்க கொடுப்போம். உங்களுக்கு தேவைன்றவங்க வசிய வேலை செய்யணும், அஷ்டகர்மங்கள் என்ன பண்ணாலுமே, இல்ல ஒரு வசிய வேலை, ஒரு ஆளை இப்ப 2 பேர் பிரிக்கணுமா, விஷ்ணு பூஜை பண்ணணுமா, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இல்ல வேதனை பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பைத்தியம் பிடிக்கணுமா, அந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம். அஷ்டகர்மங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே சரி தொடர்பு கொண்டு பேசுங்க, எல்லாமே பண்ணலாம். நம்ம எல்லாமே செஞ்சு கொடுப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நாங்க பார்த்துட்டுதான் செய்வோம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா போன் பண்ண உடனே என்ன ரேட்டு, என்ன ஆகும், எவ்வளவு ஆகும்னு அப்படிதான் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களா ஒரு கணக்கு பண்ணி பேசுறீங்க. அந்த மாதிரி பேசாதீங்க. அப்படி என்னைக்குமே நாங்க ரேட்டை சொல்ல மாட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு எல்லாமே பூஜையில வச்சு பார்த்துட்டு பிறகுதான் எங்களுக்கு உத்தரவு வந்தா மட்டும்தான் நாங்க அந்த பூஜையை எடுத்து நாங்க பண்ணுவோம். மற்ற விஷயங்களும் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். இல்ல நாங்க செஞ்சு கொடுத்து அந்த மாதிரி உத்தரவே வராம உங்களுக்கு நீங்க சொல்லி இது பண்ணிக்க செஞ்சு கொடுங்க, எல்லாமே இது பண்ணுங்கன்னா அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். எங்களுக்கு உத்தரவு வந்தா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்போம். எங்களுக்கு உத்தரவே வராம நாங்க உங்ககிட்ட பூஜையை எடுத்து அப்படி பண்றதே வேஸ்ட். அந்த பூஜையும் நல்லபடியா முடியாது. கடவுள்கிட்ட இருந்து உத்தரவு வந்தா மட்டும்தான் நாங்க அந்த பூஜை உங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்க முடியும், நல்லபடியாவும் முடியும். அதனால அஷ்ட கர்மங்கள் எந்த பூஜையா இருந்தாலும் மாந்திரிக
சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலுமே எங்களை தொடர்பு கொண்டு பேசணும். நாங்களே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.